ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். லென்ஸுக்கு வாங்கின இது பவுச் இது தான். அப்புறம் பென்னு 2 பென்னு வாங்கினோம். பெண்ணுங்க வாங்கின பெண்ணுங்க இது 2 2 பென் வாங்கினோம். அப்புறம் இது ஒரு சின்ன குட்டி ரப்பர் வாங்கினோம். அப்புறம் ஷூ, பக்கிள் ஷூ வாங்கினோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம் அன்னைக்கு. ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம்ல, அன்னைக்கு வாங்கினது ஸ்மைலி பவுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், லின்சி பாருங்கள், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா. யூனிஃபார்ம் போட்டு போகும்போது உங்களுக்கு காமிக்க நினச்சேன், காமிக்க முடியல. நாளைக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போகும்போது காமிக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டி பொம்மை அழகாக இருக்கான்னு பார்த்தீங்களா? ஏற்கனவே இந்த பொம்மையை காமிச்சிருக்கோம். இது சின்ன பிள்ளையில வாங்கினது, என் மகளோட சின்ன பிள்ளையில. அழகாக இருக்கா. அவருக்கு இப்போ மேரேஜ்லாம் ஆகிட்டு. நாங்கள் அந்த 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 ஒரு குட்டி பொம்மை இருக்குல்ல, அதெல்லாம் என்னோட மக விளையாண்டது தான் சின்ன பிள்ளையில. ஆமாம், அவளுக்கு இப்போ மேரேஜ் ஆகி அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இவ்வளவு 3689. பெல்ட், ஜென்ஸுக்குள்ள பெல்ட் எல்லாம் லேடிஸ்க்குலாம் நல்ல நல்ல பர்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அழகழகாக இருக்குது. நான் ரேட்டெல்லாம் இதில் போடவே இல்லை. நான் 50 பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. நீ ஏதோ பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன ரேட்டுன்னு தெரியல. ரேட் எல்லாம் போடவே இல்லை. உள்ள ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படியா? ஓ, இந்த 255. அதான் அங்கே காமி, இங்கிட்டு காமி. சரி, பெண்ணெல்லாம் அது உள்ளே இருக்கா? ரேஷன் அரிசி வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பாருங்கள், அதை கழுவி காய வச்சோன்னே நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய வச்சுருங்க. நல்லா பொறுன்னு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மிஷினில் இந்த ரவை மாதிரி திரித்து, ரவையை விட கொஞ்சம் பொடிசாக திரிச்சு புட்டு அவிச்சுக்கலாம். வாரத்தில் 2 நாள் நீங்கள் புட்டை வச்சு 2-3 நாள் பிள்ளைகளுக்கு கொடுத்தனா நல்லது தான். அரிசி புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி வேஸ்ட் பண்ணாமல் இப்படி செய்யுங்க. ஸோ சாப்பாடு கூட நல்லா வச்சா நல்லா இருக்குது. ஏன்னா நல்லா கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொஞ்சம் நல்லா அலசிட்டிங்கன்னா இந்த ரேஷன் அரிசியை நல்லா பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்துங்க. நமக்கு இதில் சத்து நிறையா இருக்குது இந்த ரேஷன் அரிசியில், மற்ற அரிசிகளை விட. அது தீட்டினோடனே அதோட சத்தெல்லாம் போயிடுது. இது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த அரிசி புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.